இந்த ஒரு தவறு மட்டும் போர்ச்சுகல் செய்யாமல் இருந்திருந்தா இன்று டிஆர் காங்கோ உலகக்கோப்பையில் தனது முதல் கோலை பதிவு செய்து வரலாறு படைத்திருக்காது. ரொனால்டோவின் கனவு உலகக்கோப்பை பயணத்திற்கு முதல் போட்டியிலேயே எச்சரிக்கை மணி அடித்த டிஆர் காங்கோ. இந்த ஆட்டத்தில் போர்ச்சுகல் செய்த மிகப்பெரிய தவறுகள் என்ன? வாங்க அந்த அதிர்ச்சி டிராவின் பின்னால் நடந்த உண்மையை பார்க்கலாம். 52 ஆண்டுகள் கழித்து ஃபிஃபா உலகக்கோப்பையில் களமிறங்கிய டிஆர் காங்கோ அணி உலகின் நம்பர் 1 வீரரான ரொனால்டோவின் தலைமையிலான போர்ச்சுகல் அணியுடன் மோதியது. போட்டி தொடங்கிய 6வது நிமிடத்திலேயே போர்ச்சுகலின் இளம் நட்சத்திரம் ஜோவா நேவிஸ் கோல் அடித்து அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் பலரும் நினைத்திருப்பார்கள் போர்ச்சுகல் அணி எளிதாக வெற்றி பெறும் என்று. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் உண்மையான பிரச்சனை. சரி, போர்ச்சுகல் அணி செய்த தவறுகள் என்னென்ன? தவறு 1, ஆரம்ப கோலுக்கு பிறகு தாக்குதலின் தீவிரம் குறைந்தது. முதல் கோலுக்கு பிறகு போர்ச்சுகல் போட்டியை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தவில்லை. அதே நேரம் பந்தை அதிக நேரம் வைத்திருந்தாலும் உண்மையான கோல் வாய்ப்புகளை அவர்களால் உருவாக்க முடியவில்லை என்பதே உண்மை. போட்டி முழுவதும் ஒரே ஒரு ஷாட் மட்டுமே கோல் போஸ்டை நோக்கி சென்றது என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். 2வது தவறு டிஆர் காங்கோவை குறைத்து மதிப்பிட்டதுதான். ஃபிஃபா உலகக்கோப்பை என்றாலே அதிர்ச்சிக்கு பஞ்சமில்லை. சிறிய அணி என நாம் குறைத்து மதிப்பிடும் பொழுதுதான் இதுபோன்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம். டிஆர் காங்கோ 52 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பைக்கு வந்த அணி. பலர் அவர்களை பலவீன அணியாகவே பார்த்தனர். ஆனால் காங்கோ மிகவும் ஒழுங்கான டிஃபென்ஸுடன் விளையாடியது. அவர்களின் பாதுகாப்பு அரணை போர்ச்சுகல் வீரர்களால் உடைக்க முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. தவறு 3, ரொனால்டோவை தனிமைப்படுத்தியது. 41 வயதிலும் தனது 6வது உலகக்கோப்பையில் களமிறங்கினார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரொனால்டோ மீது ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் காங்கோ வீரர்கள் அவரை நெருக்கமாக மார்க் செய்ததால் ரொனால்டோவால் தாக்குதலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அவருக்கு போதுமான சேவையும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. 4வது தவறு பாதுகாப்பில் 1 நிமிடம் கவனக்குறைவு. முதல் பாதியின் கடைசி நிமிடங்களில் போர்ச்சுகல் பாதுகாப்பு வரிசை ஒரு பெரிய தவறு செய்தது. அதை பயன்படுத்தி யோனோ விசா சமநிலை கோலை அடித்தார். உலகக்கோப்பை போன்ற பெரிய மேடையில் சில வினாடி கவனக்குறைவுதான் போட்டியின் முடிவையே மாற்றிவிடும். அதேதான் அங்கும் நிகழ்ந்தது. தவறு 5, 2ஆம் பாதியில் அவசர உணர்வு இல்லாதது. சமநிலை ஆன பிறகும் போர்ச்சுகல் வீரர்களிடம் வெற்றியை தேடும் அவசரம் அதிகமாக தெரியவில்லை. பயிற்சியாளர் ரோபர்டோ மார்டினஸ் கூட போட்டிக்கு பிறகு அணியில் அவசர உணர்வு குறைந்திருந்ததாக கூறியுள்ளார். டிஆர் காங்கோவின் மாஸ்டர் பிளான் மறுபுறம் காங்கோ அசத்தலாக விளையாடியது. பாதுகாப்பில் உறுதியாக நின்று எதிர் தாக்குதல்களில் வாய்ப்புகளை உருவாக்கியது. அவர்களின் திட்டம் கச்சிதமாக வேலை செய்தது. இதன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் தங்களது முதல் புள்ளியை பெற்றனர். மொத்தத்தில் போர்ச்சுகலின் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் பந்தை வைத்திருந்தாலும் ஆட்டத்தை முடிக்க தெரியவில்லை. கோல் அடித்த பிறகு வேகத்தை இழந்தது, ரொனால்டோவை பயன்படுத்த முடியாதது மற்றும் பாதுகாப்பில் செய்த தவறு வெற்றியை பறித்துவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை. இப்போது உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா போட்டிகளில் போர்ச்சுகல் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் உருவாகியுள்ளது. இந்த டிராவுக்கு முக்கிய காரணம் போர்ச்சுகலின் மோசமான ஆட்டமா இல்லை டிஆர் காங்கோவின் அசத்தலான திட்டமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.